ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் அப்டேட்க்கு உங்களுடைய அன்பான ஆதரவும் சப்போர்ட்டும் என்னை மேலும் மேலும் இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய லைக்ஸை தொடர்ந்து அதே மாதிரி 200 லைக்ஸும் குறையாமல் பார்த்துக்குங்க. அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிடுறீங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. புதுசாக வரவங்க இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன். நம்ம வந்து டெய்லி நிஃப்டி 50 மார்னிங், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் மார்னிங்கில் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஜஸ்ட் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இது வந்து உங்களுடைய லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். அது யாருக்குன்னா, இந்த ஸ்டடி பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதில் எதுவும் டவுட் இல்லை. அதாவது ஒரு லெவல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த லெவலில் நம்ம என்ன பண்ணலாம், பையோ அல்லது சேல் என்ன பண்ணலாம், இல்லை சும்மா இருக்கலாமா அப்படின்ற விஷயம் வந்து கிளியர் ஆகிடும். இந்த மார்னிங் அப்டேட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், இல்லை சும்மா இருக்கலாமா, இல்லை ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, ஒரு ஜோன் நம்ம க்ரியேட் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்றது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோன் பண்ணி. சார் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். வெபினார் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கிளாஸ் நடக்கும், எப்படி கிளாஸ் நடக்கும், ஆன்லைனா ஆஃப்லைனா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வெபினார் வந்து ப்ளேலிஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, என்னோடய வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணியும் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைமில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரைமில் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் ஆல்ரெடி அதையும் சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரைமில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும், லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன், அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. நிறைய பேர் என்னென்னா இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குற மைண்ட் செட் உள்ளே வந்துடுறாங்க. சார் இன்றைக்கி எதுவும் வரல, இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் இல்லை, இன்றைக்கி எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் வரல அப்படின்வாங்க. அது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால அந்த வியூஸ் எடுத்து டெய்லி ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நீங்களும் வந்து வியூஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த வியூஸ் தேவைப்படாதது. ஓகே, அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க. கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாமாங்க. இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். இது நிஃப்டி 50யோடைய சார்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து கிராஸ் ஆகிட்டு இது நம்ம மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த லைனை கிராஸ் கடந்து மேலே போய்ட்டுருக்கு. இதில் என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படியே ரன்னிங் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சின்னா அந்த பிரேக் அவுட்டில் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போது அதே பாயிண்ட் வந்து கேப் அப்பு இல்லை கேப் டவுன் அந்த மாதிரி ஆக சொல்லும். அதில் ஃபுல்லாக வந்து நமக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அப்படியே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தோணும். அதாவது நமக்கு எதுவும் சும்மா இருக்கிற டைம் அப்படின்ற மாதிரி தோணும். மேபி இது கேப் அப் ஆகிற சொல்ல என்ன ஆகுதுன்னா, அது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸோ இல்லை ப்ரீவியஸ் ஒரு ப்ரைஸ் ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனில் ஒரு ஓப்பன் ஆக சொல்லும். ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து நம்ம சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்கே வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எதையும் பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு. அந்த பிரேக் அவுட்டுக்கு நான் மேலே தாண்டி ஒரு கேப் அப் ஆக சொல்லும். அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சும்மா இருக்கிற டைம் தான் இருக்கும். ட்ரேடிங்கில் பொதுவாகவே 70% வந்து அமைதியாக தான் இருக்கணும். என்ட்ரியும் சரி எக்ஸிட்டும் சரி 70% அமைதியாக தான் இருக்கணும். ஜஸ்ட் இந்த 30 to 25% தான் வந்து உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 70% என்ட்ரி எக்ஸிட் அப்படி ஆகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இடத்த சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகலாமான்றத சூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் சிம்பிள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நேராக ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது ப்ரைஸு ரிஜெக்ஷன் ஆகிற கண்டிஷன் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மெயின் பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ரேலி ஆனது வந்து பேஸே இல்லாமல் ரேலி ஆகிருக்கு. இந்த பேஸ் அப்படின்றது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பேஸே இல்லாமல் ஒரு ரேலி ஆகிருக்கு. ஸோ பேஸே இல்லாமல் ரேலி ஆனதுக்கு வந்து நிற்காது. அதனுடைய பவர் கண்டினியூவாக ஒரு விஷயம் மேலே போகுதுன்னா ரைட் மேலே போட்டோம், வேணான்னு சொல்ல. மார்க்கெட் எவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது, மேலே போட்டோம். மேலே போக சொல்ல ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது புல் பேக்கோ வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனோம், அது வந்து ஹெல்தி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பெருசாக சின்னதாக வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பெருசாக ஒரு கரெக்ஷன் எதுவும் வரல. அந்த கரெக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட ப்ரைஸ் இந்த மாதிரி வந்துட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஓகே நல்ல பிரேக் அவுட்னு சொல்லலாம்.
இந்த பிரேக் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது, சப்ளை ஜோனில் பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து மேலே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் மேலே போயிருக்கு. எப்படி ஒரு ரெஸ்பான்ஸும் இந்த இடத்துல கொடுக்கல, எதுவும் கண்டினியூவாக மேலே போயிருக்கு. இப்போ ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 18,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. 18,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெரி வெரி ஹை. ஓகேங்களா. இன்றைக்கி குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி ஒரு ரெட்டில் காமிக்குது, அதாவது 16 பாயிண்ட் மைனஸில் அப்படின்னு. அது மேபி நம்ம யூஎஸ் மார்க்கெட் வந்து 1.5% டவுனில் இருக்குது, அதனாலும் இருக்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஒரு மைல்டாக நெகட்டிவ் இருக்குது, அதனால் ஒரு சிங்கிள் காமிச்சிருக்கலாம். மேபி எந்த இஷ்யூனால அப்படி காமிக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு இருங்க. ஓகே, ப்ரைஸ் பாருங்கள், நேற்று வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செல்லிங் ப்ரைஸும் தெரியல. அதில் நல்லா ஓப்பன் ஆச்சு, ஸ்லோவாக மேலே போச்சு. மேலே போய்ட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு பேஸ் கிரியேட் ஆச்சு. அந்த பேஸ் ஃபைனல் மார்க்கெட் முடிகிற கண்டிஷனில் 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளோசிங் கொடுத்து அதுக்கு மேலே எந்த லெவலில் நம்ம ஜோன் சொன்னது இல்லையா, சப்போர்ட் ஜோன் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பேஸ் கிரியேட் ஆகிங்களா, அந்த பேஸில் தான் வந்து அகைன் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து வெரி வெரி ஹை. ஓகேங்களா. சரி, மேலே போகுது 18,000, அதுக்கப்புறம் மேலே போகுமா அப்படின்னா பேங்க் உங்களுக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே போனால் இது ஒரு டைம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணலாமா அப்படின்னா தட் இஸ் வெரி ரிஸ்கி. ஓகேங்களா. எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்தாச்சு, இப்போ ப்ரைஸ் கிட்ட வருதுன்றதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குவான்டிட்டி ஸ்மால் பண்ணணும். அதாவது நீங்கள் 4 லாட் போட்டிங்கன்னா ஒரு லாட் போட்டு பை அண்ட் செல்க்காக ட்ரை பண்ணுங்கள். சேல் அண்ட் பைக்கான சான்சஸ் கிடைக்குது, லோயரில் ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படின்னா ஓகே, அப்போ வந்து நீங்கள் நார்மல் குவான்டிட்டி பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் ஹையில் இருக்குது, ப்ரைஸ் எப்போ வேணாலும் ரிஜெக்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கும். எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ ஸோ பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் கண்டிஷன் இதுதான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நான் திரும்ப அகைன் சொல்கிறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கூட 2 லோ க்ரியேட் பண்ணிக்குது, அந்த லோவை கட் ஆகலை. 2 லோ க்ரியேட் பண்ணிக்குது, ஆனால் இந்த 2 லோவையும் கட் ஆகலை, அகைன் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் சொல்கிறது நார்மல் குவான்டிட்டி எப்போ போட்டு பண்ணுங்கன்னா இந்த 2 லோ எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து நார்மல் குவான்டிட்டி போட்டு சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தேடுங்க. இந்த 2 லோ கட் ஆகிற வரலும் எதையும் பண்ணாதீங்க. இப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சா போட்டு விடுங்க, ஸ்மால் குவான்டிட்டி பை அண்ட் சேல்க்காக யூஸ் பண்ணுங்கள். இல்லை மேலே ஏன்னா ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆச்சுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹையர் ஐ போர்ச்சல் மேலே வந்து ஒரு பேஸ் அமைச்சிட்டு மேலே போகும். அந்த பேஸில் வந்து நம்ம சேலோ பையோ பண்ணி மாட்டிக்குவோம். சும்மா இருக்கிறது பெட்டர். அந்த டைமில் ஒரு லெவல் நம்ம உங்களுக்கு லைவ் மார்க்கெட் எதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண பார்க்கல விரும்பல. இது பாருங்கள், இப்போ உங்களுக்கு லெவல் கொடுத்துருந்தேன் நேற்று. இது வந்து பேங்க் நிஃப்டி லெவலு. பேங்க் நிஃப்டி லெவல் இந்த லெவலுக்கு மேலே அப்பர் சைடு மேலே போனால் ஓகே பை அண்ட் செல்க்கான சான்சஸ் தரலாம். இல்லை இந்த லெவல் கட்டானால் நம்ம செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:45 மணிக்கு இல்லை 3 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 2:45 அந்த டைமில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் நமக்கு அதுவும் யூஸ் இல்லை, ஏன்னா டைம் இல்லை நமக்கு அந்த டைமில் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகே, இது நிஃப்டியோட சார்ட் பார்த்துங்க. நிஃப்டி 50யோட கண்டிஷன் இது தான். சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்துடலாம். உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லெவல் சொன்னேன் இல்லைங்களா, டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தாலே. நான் இந்த இதில் ப்ரைஸ் வந்து ஒரு சப்ளையாக இருக்குது, அந்த சப்ளை ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் லெவல்னு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பாட்டம் 2 பாட்டமும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எங்கே மூவ்மெண்ட்டம் ஆகிப்போம் கிட்டத்தட்ட 2:45 மணிக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ட்ரேடிங் எடுத்து யூஸ் இல்லை, அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன் எடுத்து. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிளியராக இருங்க. ப்ரைஸ் வந்து நமக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகணும், இல்லை ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகணும். இப்போ ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகணும் எப்போ வந்து 2:45 மணிக்கு அதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சு நம்ம ட்ரேட் எடுத்த யூஸும் கிடையாது. இன்றைக்கி அதே தான் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் ஓகே மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு ரைட்டுங்களா. 39,500 ரவுண்ட் நம்பரும் இருக்குது இந்த இடத்துல. 39,000 ரவுண்ட் நம்பரும் 39,500 ரவுண்ட் நம்பர். ஸோ ப்ளஸ் மேலே அப்பர் சைடும் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த லெவல் என்னவா மாறும், இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த லெவல் கட்டாச்சு இல்லைங்களா, இது பாருங்கள், இது ரேஷன்ஸ் அந்த இல்லைங்களா, இந்த ரேஷன்ஸ் இந்த லெவல் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிடுது அகைன் கண்டினியூ மேலே போச்சுன்னா திரும்ப பை அண்ட் செல்க்கான வியூ பார்க்கலாம். சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கணும்னா இந்த 39,200 கட்டானால் தான் செல்லிங் பார்க்கணும். நம்ம இந்த இமீடியட் இங்கே சின்ன சப்போர்ட்டில் நம்ம கட் ஆகிட்டு சேல் அண்ட் பைக்கான வியூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ரொம்ப சைட்வேஸ் மூமெண்டம் கொடுத்துரும். சின்ன லோ கட் ஆகிட்டு அகைன் என்ன பண்ணணும், திரும்ப மேலே போகிறதுக்கான மூமெண்டம் கொடுக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன்னமும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள். நேற்றோட ரெசிஸ்டன்ஸ் இது ஹையஸ்ட்டு, இந்த கணக்கு போட்டுங்க. இந்த லோ கணக்கு போட்டுங்க. இது வந்து அதான் சொல்லுது ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ. இந்த லோவை கட் பண்ணி மேலே அகைன் ஒன்று ஹையர் சேல் பண்ணி இன்னும் பெட்டர். அதே மாதிரி செகண்ட் லோ இருக்குல்ல, இந்த லோவும் கட் பண்ணி லோ ஃபார்மேஷன் வச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சொன்னால் தான். ஏன்னா வந்து இந்த ரொம்ப ஷார்ட்டில் போய் தண்ணி என்ன ஆகுனா புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கொஞ்சம் அப்போ கொஞ்சம் லெவல் வந்து தூரம் தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 1 மினிட் டைமில் நீங்கள் கன்வெர்ட் ஆகிடுங்க. இதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு அப்படின்னா 1 மினிட் டைமில் கன்வெர்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ரவுண்ட் நம்பர் இருக்குதா, இல்லை ஒரு 40,000 இயர்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்தால் அதையும் பாருங்கள். ஓகே, சரி இப்போ நம்ம லாங் டைம் ஃப்ரேம் பார்த்துலாம். லாங் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேற்று என்ன பார்த்தோம்னா மார்னிங் அப்டேட்டில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிச்சு. இந்த கேனல் பாருங்கள், ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிச்சு. ரைட்டு, ஓகே. நமக்கு இந்த இடத்துல வந்து லோ ஃபார்மேஷன் எதுவும் நடக்கலை. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு லோ ஃபார்மேஷன் நடக்கலை. இந்த பக்கம் ஒரு ஜோன் மட்டும் க்ரியேட் பண்ணிச்சு. அந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஜோன் மட்டும் க்ரியேட் பண்ணிச்சு, அதை வரல. அப்புறம் ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த க்ளோசிங் கொடுத்துறப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா நமக்கு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். 39,500 அபோவ் 39,500 அபோவ் க்ளோசிங் கொடுப்போம். ஏன்னா வந்து அந்த பக்கம் நமக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன். அகைன் பார்த்தீங்கன்னா 40,000 அதுக்கு போனோம்னா ரேலி இருந்து. ஓகேங்களா, சரி. இந்த ரேலி சொன்னீங்களா பை அண்ட் சைட் போஸ்டில் வந்து ஏன் நம்ம கவனமாக இருக்கணும்னா பேஸ் அமைக்கலை, நமக்கு ஒரு புல் பேக் இல்லை. அதனால் பை அண்ட் சைடில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிங்கிள் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். நமக்கு ஒரு பேஸ் அமைச்சிட்டு ஒரு புல் பேக்கில் அமைச்சுன்னா நார்மல் குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லியிருக்கலாம். நமக்கு பேஸ் இல்லாதனால வெரி டேஞ்சர் ஜோன். அப்புறம் ஒரு பை அண்ட் செல் போயிட்டு இருந்துன்னா அது டேஞ்சர் ஜோன் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.